ஹாய் மக்களே, வணக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வதந்தி திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 1ஆம் தேதி ஆஃபீஸ் திறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அது உண்மையாக பொய்யான்னு பார்த்துடலாம். அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு சில வீடியோஸ் வரும். அதெல்லாம் வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ பார்க்க விருப்பம் இருக்கும், அதையும் பார்த்துங்க. ஏன்னா அதில் தான் வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு இது வதந்தியா இல்லை உண்மையா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஆகஸ்ட் 1 ஆஃபீஸ் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை ஒருத்தன் கிளப்பி விட்ருக்கான். அது பயங்கரமாக இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. எனக்கே 4 பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. எம்டிஏ கேட்டால் கூட அவருக்கும் தெரியாது, யூடபிள்யூ கேட்டால் அவங்களுக்கும் தெரியாது. கோர்ட்டு கேஸுன்னு போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் இவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஸோ ஆஃபீஸு இந்த மாதம் ஓப்பன் ஆகலை. ஓகே, இதான் உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த வீடியோவை பார்க்க விருப்பம் இருக்கவங்க பார்த்துக்கங்க. அது வந்துட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது எடுத்தது. அண்ட் அதில் நான் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அது என்னென்னு அந்த வீடியோவில் பார்த்துக்குங்க. நன்றி. நான் இப்போ வெளியே கிளம்பணும், போயிட்டு வரேன். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போட்டு போங்க. பை. ஹாய் மக்களே, வணக்கம். கொஞ்சம் வெளியே ட்ரிப்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி, அதனால் இன்றைக்கே நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கேசஸ்ஸு, அப்புறம் ஹியரிங் தள்ளி போகிறது, ரீசெண்டாக ஆர்டர் காப்பி என்ன ஆச்சு, இதெல்லாம் என்னை கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் பதில் நான் சொல்ல போகிறது இல்லை. ஓகே, ஏன்னா நம்ம அதெல்லாம் தாண்டி அடுத்த ஆக்ஷன் போய்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் டீமாக சேர்ந்து அடுத்த கட்டமாக நம்ம என்ன புஷ் பண்ணலாம், இதுக்கப்புறம் இந்த கேஸ் நம்ம கேட்குற பார்வையில் கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, அப்புறம் கேஸு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றது இந்த ரிட்டு போட்டு கேட்கணும்லாம் சொன்னால் 1 லட்ச ரூபா ஃபைனெல்லாம் சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்க தேவையில்லை, நம்ம அதை பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் எப்படி லீகலாக கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுறது, இந்த லீகல் அட்வைஸ்லாம் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ இதுதான் ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த அப்டேட்டு. எம்டியோட ரிலாக்ஸேஷன் எல்லாமே ஓகே தான். அந்த கடைசியாக நம்ம சொன்னோம் இல்லையா, அவருக்கு ரிலாக்ஸேஷன் கிடச்சிச்சு. பட் அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸ் தான் சேர்ந்தாங்க. அது ஆக்சுவலாக யூடபிள்யூ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் வழக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அந்த ஒரு ரீசன்னால அதுதான் பதிலாம். இதுக்கு அடுத்து வேறு எந்த பதிலும் வராதான். இது நம்ம ஓப்பனாக போய் கேட்கவும் முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் லீகலாக நம்ம புஷ் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் லீகல் சைடில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. நம்ம லீகல் சைடில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான முயற்சி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கூடிய விரைவில் அது என்னென்னு நம்ம பார்ப்போம். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு குடோன் உள்ள நின்றுட்டு இருக்கேன். இங்கே ஒரு கார் ஒன்று நிற்கிது, அவ்வளோதான். அந்த பக்கம் பட்டரெலாம் இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரெண்டு ஒருத்தன் ஷாப் ஒன்று மூவ் பண்ணியிருக்கான். ஸோ அதை பார்க்கலான்ட்டு வந்த இடத்துல இங்கே கூப்பிட்டு வந்துட்டான். இன்னும் ஹோட்டலுக்கே கூப்பிட்டு போகல, இங்கே கூப்பிட்டு வந்துட்டான். ஸோ இங்கே பேமெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் பேசுகிறேன். ஓகே, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. ஏன்னா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன். என்ன விஷயம்னா மக்களே, இந்த கம்பெனி வந்தால் தான் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே ஃப்யூச்சர். அது நம்ம நல்லா தெரியும். இந்த கம்பெனி நேர்மையாக என்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரணும். அதனால தான் இது இருக்கும், நம்ம போராடிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். பட் என்னென்னா, நம்ம இவரும் தனித்தனியாக இருந்தோம்ல. ஸோ அதனால் நம்மளை ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்தமாதிரி தனித்தனியாக இல்லாமல் முடிஞ்சால் சேர்ந்து எதனா ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு சேர்றதுக்கான பிளானில் இருக்கிறோம். அது என்ன, ஏது, எப்போ, எப்படி, எங்கே, அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறோம். அது இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறதே பெட்ரு. நெட்டில் வரத்துலாம் இப்போதைக்கு நம்பாதீங்க. ஏன்னா இன்னும் நாங்களே முடிவு பண்ணல. அங்கே இங்கேன்னு சுற்றி ஒரு 4-5 கடையை தாண்டி இப்போ நர்சரிக்கு வந்திருக்கோம், ஃபார்மசிக்கு. ஸோ இங்கேருந்து செடி எடுத்துமே கடையில் இறக்கணுமா, அது காசு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே எல்லா வெரைட்டியும் இருக்குது, பரவாயில்ல. இதெல்லாம் ரோட்டில் தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சிருக்கேன் எல்லாம் ரோடு தான். இன்னும் எங்கெங்கே சுற்றி காட்ட போகிறானுங்கன்னு தெரியல. கும்மிடி பூண்டியில் இப்போது முக்கால்வாசி சுற்றி பார்த்துட்டேன். சேட்டு கடைக்கு கூட்டின்னு போனால், அவங்க மாமா கடைக்கு கூப்பிட்டு போனால், வீடியோ மலை போட்டேன்ல, அது அவங்க மாமா தான். அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த பட்டறை இல்லை, ஆக்சுவலாக சிஎன்சி மிஷின் இது, அங்கே கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருந்து கொஞ்சம் அமௌண்ட் வாங்க வேண்டியிருந்தது. ஆக்சுவலாக அட்வான்ஸ் ஏதோ கொடுக்கணும் போல். அதனால் அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். அப்புறமா அந்த அமௌண்ட்டு கையில் வாங்கி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம், எண்ணி பார்ப்போம். நம்மளுக்கெல்லாம் கார்டனிங்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டுப்பா. என்ன இடம் தான் இல்லை, நம்ம இடத்தையும் தூக்கிட்டானுங்க. அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு இடம் தான் இல்லை, இடத்த ரெடி பண்ணுறோம். எங்கள் வீட்டிலாம் முதல்ல முருங்கை மரம்லாம் இருக்கும், அது அவங்க இருக்கு பாருங்க. கூடி சீக்கிரம் அடுத்தடுத்த அப்டேட்ஸாக சொல்ல மறந்துட்டேன். மைவி3 பேஸ் பண்ணி இது வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் மறந்துடுங்க. ஓகே, இதுக்கப்புறம் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் தானே, அது அஃபீஷியலாக நம்ம கேட்டு வாங்குகிறோம். அதுக்கான முயற்சி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ
அப்டேட் அஃபிஷியலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வேறு ஒரு அஃபிஷியல், இந்த அஃபிஷியல் இல்லை. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன். கடைசியாக அப்படியே கடைக்கு வந்தாச்சு. ஓகே, பேலன்ஸ் டிஸ்கஷன்லாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பண்ணலாம். கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க, அப்புறம் பேசலாம்.